வேற லெவல் போங்க நண்பர்களே. அடிச்சிருக்காட்டி அந்த மாதிரி அடியா இருக்கே, அடிச்ச அடியில கட்ட பறக்குது, அரோரா தெரிக்குது நண்பர்களே. ரம்யாவை போட்டு நோண்டாதீங்கன்னு சொன்னா கேட்குறீங்களா? ஏன்னா அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு ஒரு வகையில் ரகடுங்க. அந்த பொண்ணு இப்படிதான் டப்ப டப்ப டப்பன்னு வார்த்தைகளை விட்டுரும். இந்த வீட்டுக்கு எல்லா விஷயத்தையும் பார்த்து வச்சிருக்கோம். பார்த்துட்டு உங்கள்கிட்ட சண்டை போடாம தான் அந்த பொண்ணு உட்கார்ந்துருக்குது. ஆனா சண்டை போட ஆரம்பிச்சா எல்லா விஷயத்தையும் கொட்டி தீத்துரும். அந்த வகையில் அரோரா ரொம்ப பக்காவா மாட்டிக்கிட்டாங்க. ஒரு கேள்வி கேட்டாங்க பாருங்க, எனக்கெல்லாம் அந்த கேள்வி கேட்டோன்னே அரோராவை சாணியில செருப்ப முக்கிய அடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஒன்னும் தெரியாத பாப்பா போட்டுச்சான் தாப்பான்னு கேட்டாங்க பாருங்க, அரோரா தெரிச்சிட்டு. அரோரா மட்டும் இல்ல, பக்கத்துல இருக்க துஷாரும் தெரிச்சிட்டாப்ல. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ பண்ணிருக்காங்க நண்பர்களே. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குது, லைவ்ல நம்மகிட்ட மறைக்கிறாங்க. ஏன்னா நேத்தும் ஒரு விஷயம் நடந்துச்சு, ஸ்விம்மிங் பூல்ல வச்சு டபுள் மீனிங்ல நம்ம அரோரா வந்து துஷார்ட்ட பேசிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது அரோரா வந்து ஒன்னு கேட்பாங்க, ரிட்டன் ஸ்விம்மிங் பூல்ல குளிக்க ஆசை இருக்கா, திரும்பியும் ஸ்விம்மிங் பூல்ல குளிப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு இங்கிருந்து நம்ம துஷார் வந்து இல்ல ஸ்விம்மிங் பூல் அழுக்கா இருக்கு அந்த மாதிரி பேசுவாப்ல. அது ஆக்சுவலா டபுள் மீனிங்ல தான் பேசினாங்க. ஓகேவா? அங்க எனக்கு ஏதோ இப்ப சந்தேகம் இடிக்குது, நம்ம கிட்ட ஏதோ மறைக்கிறாங்க காய்ஸ், நம்ம கிட்ட மறைக்கிறாங்க ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு போச்சு நம்மகிட்ட மறைக்கிறாங்க. இது சரிப்பட்டு வராது, எங்களுக்கு காட்டுங்க, லைவ்ல போட்டு காட்டுங்க, நாங்க பார்க்கணும். அதாவது நீங்க மக்களுக்காண்டி ஷோ நடத்துறீங்க, மக்கள் வந்து எல்லாத்தையும் வெளிப்படையா பார்த்தாதான் நாங்க வெளிப்படையா ஓட்டு போட முடியும். அப்ப நீங்க எல்லாமே வெளிப்படையா காமிக்கணும். நாங்க 3-4 மணி நேரத்துக்கு உட்காந்து லைவ் பார்த்துட்டு இருக்கோம், நீங்க என்ன பண்ணா நாங்க பார்க்குறோம்ல, அப்ப என்ன விஷயம் நடந்தா எங்களுக்கு காட்டணும். ஸோ இது வந்து நீங்க மறைச்சிருந்தீங்கன்னா அன்சீன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தனியா போட்டு விடுங்க, நாங்க பார்க்கணும், பார்த்தே தீரணும். அதை பார்த்துட்டு தான் நாங்கள் அடுத்த முடிவு எடுப்போம், என்னன்னா ஓட்டு போடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. அந்த வகையில் பிக் பாஸ்க்கான ஒரு ப்ரொமோ வந்திருக்கு. ஆக்சுவலாக ஹாட் ஸ்டாருக்கான ப்ரொமோ, ஹாட் ஸ்டாரில் ஒரு ப்ரொமோ விட்டுருக்காங்க. இந்த ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அரோரா, ரம்யா, ஆதிரை இந்த 3 பேர் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. எப்படி 3 பேர் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. இதில் ஆதிரை அவர்கள் தான் அந்த சண்டையை கிளப்புறாங்க. ஏன்னா ஆதிரையை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கே தெரியும், அவங்க டீலக்ஸ் ரூம், பட் டீலக்ஸ் ரூம்காரங்கிட்ட இருக்க கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் கூட தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அங்கே தான் கொஞ்சம் இருக்க ஜாலியாக இருக்குது. ஏன்னா அங்கே தான் எஃப்ஜே இருக்காப்புல. ஸோ எஃப்ஜே எங்கே இருக்காங்களோ அங்கே தான் ஆதிரை இருப்பாங்க. அந்த வகையில் அவங்க டீலக்ஸ் ரூம் கூட எந்த ஒரு தொடர்பும் வச்சுக்கிறது இல்லை. அது டாஸ்க் ஆகணும் என்னவா இருந்தாலும் சரி, டீலக்ஸ் ரூம் கூட உட்காந்து எதுவும் பேச்சுவார்த்தையே வைக்கிறது இல்லை. ஸோ அது முன்னாடி இருந்தே இந்த வீட்டுக்குள்ள ஒரு டாக் போயிட்டு இருக்குது. ஓகேவா? காலைல இருந்து கூட டீலக்ஸ் ரூம்ல பேசிட்டு தான் இருந்தாங்க. அப்ப பேசிட்டு இருக்கும்போது நேத்துல இருந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தாங்க, அவளுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்துருக்க கூடாது, யாருக்கு, ஆதிரைக்கு. அப்போ நம்ம டீமுக்கு எதுவுமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கா, நம்ம கொடுத்து தப்பு பண்ணிட்டோம், இதுக்கு ரம்யா கூட கொடுத்துருக்கலான்னு சொல்லிட்டு அவங்க இதுக்குள்ள ஒரு மாதிரி பேசிட்டு தான் இருந்தாங்க. அந்த விஷயம் ஏதோ வந்திருக்கும் போல. அப்போ ரம்யா வந்து ஏதோ சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நான் தான் அவளுக்கு விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு ஏதோ சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஆதிரை போய் கேட்குறாங்க, நீ எனக்கு விட்டு கொடுத்த, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் நான் பேசி வாங்கினேன், நீ இந்த விட்டு கொடுத்தேன்னு சொல்லி எல்லார்ட்டும் சொல்லிட்டு இருக்க, வேலை வச்சுக்காத சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரை சண்டை போடுறாங்க. என்ன கேட்டா ரம்யா அவர்கள் விட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்ன ப்ரோ சொல்றீங்க கேட்டீங்கன்னா எஸ். ஏன்னா டீலக்ஸ் ரூமை பொறுத்தவரைக்கும் ரம்யா அவர்கள் போன வாரத்துலேருந்து உள்ளே இருக்காங்க. ஸோ பார்க்க போனால் சீனியர் அவங்க தான் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வச்சிருப்பாங்க. அவங்க அவ்வளோ சிறுத்தில் விட்டு கொடுக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் ஆதிரை வாரால கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆளு, சண்டை போடுவான்னு சொல்லி நம்பி தான் ஆதிரைக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை விட்டு கொடுத்தாங்க. பட் விட்டு கொடுத்த நேரத்துலேருந்து ஆதிரை அந்த ரூம்குள்ளே இருக்கிறதுல ஃபுல் அண்ட் ஃபுல் எஃப்ஜே கூட தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இப்போ இந்த இடத்துல இப்படி பேசணுன்னே ரம்யா கோவப்பட்டு, நான் அப்படி சொல்லவே இல்லை, நான் ஆதிரையை பற்றி அப்படிலாம் பேசவே இல்லை, ஆதிரைக்கு நான் தான் நாமினேட் பண்ண, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பேசவே இல்லை, தேவையில்லாமல் என்னை பற்றி பேசாதீங்க, அப்படி ஏதாவது ரெக்கார்டு இருந்துச்சுன்னா எடுத்து காமிங்க, அப்படி ரெக்கார்டு இருந்துச்சுன்னா என்ன செருப்பால் அடிங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கத்துறாங்க. எப்படி பயங்கரமா போட்டு கத்திட்டு இருக்காங்க, செம்மையா கத்துறாங்க. இதுக்கு அந்த இடத்துல இருந்து அரோரா வந்து சும்மா இரு, போட்டு கத்திட்டு இருக்காத, ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி அரோரா சொல்றாங்க. உடனே தான் ரம்யா அந்த இடத்துல இருந்து கத்த ஆரம்பிச்சாங்க, நீ சும்மா இரு, தேவையில்லாம நடிச்சிட்டு இருக்காத அரோரா, நீ நல்லா நடிக்கிற சரியா, ஒன்னும் தெரியாத பாப்பா போட்டுச்சான் தாப்பான மாதிரி நல்லா நடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சு செஞ்சுட்டாங்க. அவ்வளவுதான், அரோரா மூஞ்சி செத்து போச்சு. இதுல அந்த ப்ரோமோல ஒரு சீன் இருக்கும் காய்ஸ், நீங்க பார்க்காதவங்க நான் சொன்னோன்னே போய் பார்த்துருங்க, பார்த்தவங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அங்க அந்த சண்டை போயிட்டு இருக்குல்ல, அந்த பயங்கரமான சண்டை போல, அது சண்டை போயிட்டு இருக்கும்போது அந்த அரோரா நிக்கிறாங்களோ, அரோராக்கு பின்னாடி தான் நம்ம துஷார் உட்கார்ந்துருக்காப்ல. துஷார் அரோரா இப்படி பிடிச்சிட்டு இருக்காப்ல. எதுக்கு? அரோரா வந்து கை குழந்தையா? அரோரா என்ன கடல்லையா குளிப்பாட்ட கூட்டு வந்து நிப்பாட்டி விட்டுருக்கீங்க தொலைஞ்சு போறதுக்கு? பிடிச்சிட்டு நிக்காவலாம். எதுக்கு பிடிச்சிட்டு நிக்க? சரி ஓகே, உங்க காதல வளர்க்குறீங்க. ஆனா எனக்கு என்னன்னா, துஷார் இந்த வீட்டோட தலையா நீங்க, இல்லைன்னா தருதலையா? என்னென்ன வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க? வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனைக்கும் போய் நின்று பேசுறதுக்கு வைக்கல. ஆனா இங்க அரோராவை மட்டும் பிடிச்சிட்டு 24 சுத்திக்கிட்டே இருக்காரு. காலைல எந்திரிச்சல இருந்து அரோரா இப்போ ஐயோ ஐயோ. இதுல இவர் அடுத்த வாரம் வேற தலையாக போறாரா? இதுக்கு அடுத்த வாரமும் தலையாகி இப்படியே பிடிச்சிட்டு சுத்துறதுக்கா? ஒன்றும் சொல்றதுக்கு. இதுல ரம்யா டென்ஷன் ஆகி போட்டு கத்துன்னு கத்துறாங்க. ஒன்ன மாதிரில எனக்கு நடிக்க தெரியாது, ஒன்ன மாதிரில எனக்கு பேச தெரியாது, ஒன்றும் தெரியாத பாப்பா போட்டுச்சான் தாப்பா அந்த மாதிரி நீ பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு செய்ன்னு செஞ்சுட்டாங்க. இதுக்கடல அரோரா வந்து வாய மூடு, எதுவும் பேசாத, தேவையில்லாம பேசாத அப்படின்னு மாதிரி கத்துறாங்க. இங்கே ரம்யா விடுற மாதிரி தெரில. நீ வாய மூடு, நீ தேவையில்லாம வந்து என்கிட்ட எதுவும் சொல்லிட்டு இருக்காத, நீ இங்க இருக்கும்போது என்னென்ன பேசணும் நான் சொல்லட்டுமா, நீங்க இருக்கும்போது எவ்வளவு விஷயம் பேசியிருக்க அதை நான் சொல்லட்டுமான்னு சொல்லிட்டு ரம்யா போட்டு பொழக்கிறாங்க. அவ்வளவுதான்,
அவ்வளோதான். அரோராட்ட கண்டென்ட்டே கிடையாது. அரோராட்ட வார்த்தையே வரமாட்டுக்கு. அரோரா உடனே வாயை மூடுமா, வாயை மூடு, நான் உங்ககிட்ட எதுவும் பேசல, வாயை மூடு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கு இங்கேருந்து ரம்யா நீ மூடு சரியா, நீ தேவையில்லாமல் எதுவும் பேசான்னு சொல்லிட்டு அடைச்சி விட்டுட்டாங்க. இங்கே யார் மேலெல்லாம் தப்பு இருக்குன்னா என்ன கேட்டால் ஆதிரை மேலே மிகப்பெரிய தப்பு இருக்குது. ஏன்னா ஆதிரை அவர்கள் டீலக்ஸ் ரூமில் இருக்காங்க. இது கண்டிப்பாக சாட்டர்டே சண்டேல அட்ரஸ் பண்ணுவாங்க, கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த மாஸ்க் டாஸ்கில் 2 தடவை கிட்ட எஃப்ஜேக்கான மாஸ்க்கை தூக்கி வச்சது ஆதிரை அவர்கள் தான். ஓகேவா? ஸோ இவங்க யார் டீம் காண்டி விளையாடணும்? டீலக்ஸ் டீம் காண்டி விளையாடணும், டீலக்ஸ் ரூமுக்கு தான் விளையாடணும். பட் இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பிக் பாஸ் ஹவுஸ்மெண்ட்ஸ்க்கே சப்போர்ட் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ எதுக்கு டீலக்ஸ் ரூமுக்கு வந்தாங்க? அப்போ பிக் பாஸ் ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காருல, டீலக்ஸ் ரூம் வந்து டீலக்ஸ் ரூம் காண்டி தான் ப்ளே பண்ணணும், அங்கே போய் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து டீலக்ஸ் ரூம்லேயே வந்து இருப்பீங்க, நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் வாங்கிப்பீங்க, எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு பிக் பாஸ் ஹவுஸ்மெட்ஸ் தான் சப்போர்ட் பண்ணுவேன், நான் வந்து எஃப்ஜே கூட தான் சுத்துவேன்னா என்ன கதை? எனக்கு சுத்தமா புரியவே இல்லை. இதுல ஒன்றும் தெரியாத பாப்பா போட்டுச்சான் தாப்பான்னு சொல்லிட்டு அரோரா அடிச்சாங்க தெரியுமா? அதெல்லாம் உண்மை ப்ரோ. இந்த வீட்டுக்குள்ள அதிக லெவல்ல ரொம்ப கேவலமான வேலைகளை பார்த்துட்டு இருக்கிறது இப்போ அரோரா தான். அரோரா இருக்கிற ரொம்ப எச்சத்தனமான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களோட ஏஜா என்னெல்லாம் தெரில, அது ஓகே தான், எல்லாமே ஓகே தான். பட் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்குல்ல, செல்ஃப் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்குது, அதை கையில் வச்சிருக்கணும். அது இல்லாமல் கண்ட மெனிக்கு விட்டான்னா அது வாழ்க்கை கிழிஞ்சின்னு போயிடும். ஓகேவா? அதை தான் அரோரா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வீட்டுக்குள்ளலாம் இன்னைக்கு கூட எனக்கு தெரிஞ்சு 2-3 தடவை உள்ள கிஸ்ஸின் போயிடுச்சு. இப்போ கடைசி அந்த டாஸ்க்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நம்ம கேப்டனை கூப்பிட்டு காதலை பேசுறேன்னு சொல்லிட்டு காதலை முத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. அது ஒரு வகையான ஒரு லவ் நண்பர்களே, அதை அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். அதை பற்றி நான் அடுத்த வீடியோ போடுறேன். இவங்க நிறைய நம்மகிட்ட மாட்டிக்கிட்டே இருக்கேன், நம்ம அடுத்த வீடியோவில் பேசலாம். அதில் நம்ம தலை அவர்களும் நல்லா ஒத்துழைக்கிறாப்புல. நேற்று நைட்டு பயந்தாப்புல, இன்னைக்கு காலிலேருந்து கொஞ்சம் சூதனம் ஆயிட்டாப்புல. இதுக்கு கிடைக்கிற விஷயத்தை நம்ம இதுக்கு விடணும், அனுபவிப்போம் அப்படின்னு நினைச்சிட்டாரு போல. கேவலமாக அனுபவிச்சுட்டு இருக்காரு. இந்த பொண்ணு இதுதான் கேப்புன்னு சொல்லிட்டு கேமராவே இருக்கிறத மறந்துட்டு கண்ட மெனிக்கு மைக்கைக்கெல்லாம் கலத்தி போட்டு இச்சி 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 கூடு அப்படின்ட்டு இருக்காப்புல. அடுத்த வீடியோவில் போட்டு பொழக்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், ஆதிரை அவர்கள் ஆடுற கேமை பற்றி உங்களுக்கான கருத்து என்ன? என்ன கேட்டால் ரொம்ப கேவலமான கேம், உங்களுக்கான கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் போடுங்க. அண்ட் ரம்யா அவர்கள் வந்து கொஞ்சம் எனக்கே ஒரு மாதிரி ஃபேக்காக ஃபீல் ஆகுறான் ப்ரோ. ஏன்னா ஒரு சில பேர்கிட்ட பேசணும்னு சொல்லி பேசும்போது நல்லா பேசுகிறாங்க, அக்கா அம்மா அண்ணன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஆனால் அவங்கள பற்றி அந்த பக்கம் போயிட்டு தனியாக உட்காந்துருக்கும்போது யாராவது ஏதாவது பேசிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் பேசுகிறாங்க. ஒரு சில பேர்கிட்ட மட்டும்தான் அப்படி பண்ண மாட்டேங்காங்க. ஒரு சில பேரை பற்றி யாராவது ஒன்று பேசினா மட்டும்தான் டக்குன்னு இல்லை அவங்ககிட்ட போய் நீங்கள் பேச வேண்டியதானேன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. மற்றபடி நிறைய பேரை பற்றி இவங்களே பின்னாடி பேசிட்டு தான் இருக்காங்க, நிறைய விஷயங்களை பண்ண தான் செய்கிறாங்க. அண்ட் உங்களுக்குள்ளே ஏகப்பட்ட கோபம் வருது. அந்த கோபத்தெல்லாம் அடக்கி 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 வச்சு தான் இந்த கேம் ஆடிட்டு இருக்காங்க. அந்த கோபம் வெடிக்கிறப்ப தான் நம்ம ரம்யாக்கான ரியல் ஃபேஸ் வெளியே வரும். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நைட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆதிரையை போட்டு பொழந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட விஷயம் என்னன்னா, இந்த வாரம் எஃப்ஜேயை வெளியே தூக்கிடணும். எஃப்ஜேயை வெளியே தூக்கி போட்டுரும். அவன் இந்த வீட்டுக்குள்ள இருக்கவே கூடாது. அவன் இந்த வீட்டுக்குள்ள இருக்க அவனுக்கு கெட்ட பேர் வந்துட்டே இருக்கும். எஃப்ஜே அரோரா இந்த 2 பேரையும் தூக்குனாங்கன்னா இந்த ஷோக்கு நல்லதுன்னு எனக்கு தோணுது. என்னை பொறுத்தவரைக்கும் அரோராவை தூக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் சொல்ல முடியாதுங்க, டீமை பொறுத்தவரைக்கும் இந்த கண்டென்ட்டும் எதிர்பார்ப்பாங்க. வீட்டுக்குள்ள சண்டை கண்டென்ட் மட்டுமே 24 போட்டுட்டு இருக்க முடியாதுல்ல. அப்போ இந்த மாதிரி கண்டென்ட் இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அரோரா வந்து ஸ்டே பண்ணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு. பட் என்னோட அரோரா வெளியே தூக்குனா நல்லது அப்படிங்கிறது என்னோட இதாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்தை சொல்லுங்கள் நண்பர்களே, எப்படி இருக்குது, என்ன மாதிரி போயிட்டு இருக்குது. இந்த டாஸ்க்கை தான் மண்ணலி போட்டு முக்கிட்டானுவேன். மாஸ்கில் ஒரு 3 ரவுண்டை 1 மணி நேரத்தில் முடிச்சிட்டானுவேன். ஒன்றுமே இல்லை. இதுக்கப்புறம் சாயங்காலம் தான் சின்ன சண்டை வரும்னு நினைக்கிறேன். மற்றபடி பெருசாக எதுவுமே இருந்த மாதிரி இல்லை. ஸோ பார்க்கலாம். இதை பற்றி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போட அடுத்த பார்க்கலாம்.